எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பப்பட் மாஸ்டர் பப்பட்டு யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்களே. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து எனக்கு யாருக்கு பொருந்துன்னு பாத்தீங்கன்னா வந்து பப்பட் மாஸ்டர் ஜாக்லின், பப்பட் வந்து ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா அண்ட் ரயன் இவங்களுக்கு செம்மையா வந்து பொருந்தும் தான் சொன்னோம். கோவா கேங் வந்து செம்மையா பொருந்தும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒருத்த மன்னிப்பு கேட்க வரானா அதை மதிக்கணும். அது வந்து நீ இப்படி நோட்ட, நான் அப்படி நோட்ட, இப்படி நோட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது மன்னிப்பு கொடுக்கறதுக்குன்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செம்மையா வந்துட்டு கேம் விளையாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சூப்பரா கண்டென்ட் கொடுக்குறாங்க, எல்லாமே சூப்பரா கொடுக்குறாங்க. கெடுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகணும், மக்கள் மத்தியில வந்து இவன் வந்து ரொம்ப தெரியுறா, இவளை ப்ரொஜெக்ட் ஆக்கிடணும், இவளை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கறனால பக்கத்துல இருந்து உசுப்பேத்தி அவளை எஃபெக்ட் அப்படியே ஃபோர்ஸ் கொண்டு வந்து அப்படியே தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ ஆண்டி இப்படி பண்ண, நீ அவ்வளவு கோவப்பட்ட, நீ அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி இருந்து. ஆனா இருந்து பக்கத்துல இருந்து இவன் இப்படி பண்றான் இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லிக்கிட்டு இவ ஏத்தி விட்டுக்கிட்டு அங்க இருந்துட்டு ஃபோர்ஸ் கொடுத்து விட்டு அங்க சண்டை போட்டது அப்புறம் நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பேசுன, ஏன்டி இவ்வளவு கோவப்படுற, ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி பண்றவங்க தான் நம்ம ஜாக்லின். ஓகேங்களா. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சண்டை அந்த ஒரு ஃபைட்ல வந்துட்டு நடந்துச்சு. ஓகேங்களா. இந்த ரணவுக்கு நம்ம ராயனுக்கு அவங்களுக்கு எல்லாம் சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் வந்துட்டு மூடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது, அந்த வார்த்தைக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு சண்டை எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப என்னடான்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூடுன்னு சொன்னது வந்து அப்போதைக்கு அந்த சடனா வந்து நம்ம ஜாக்லின் வந்துட்டு சாரி கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது சாரி ஜாக் அப்படின்னு கேட்கும்போது சாரி எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, நான் உன்னை பட்டு நடிச்சா நீ உன்னை பட்டு நடிச்சிட்டு சாரி கேட்டா நீ ஏத்துக்குவே அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல வந்துட்டு அவ்வளவு ஃபோர்ஸா இருந்தாங்க. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளவு அந்த இடத்துல அவ்வளவு ஒரு கோபமா இருக்காங்க. சரி ஓகே, நான் வந்து அந்த இடத்துல வந்து சாரி கேட்டா வந்து ஏத்துக்க முடியாத தன்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு 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 ரெண்டு திங்கிங்ல ஒட்டுக்கிறேன். ஆனா அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு கோவா கேங்லாம் வெளில உட்காந்துருக்காங்க. இதுல வந்து ராயன்லாம் வந்து நல்ல கேம் பிளே உள்ள வரும்போது நல்ல கேம் பிளே விளையாடுவாராம், சூப்பரா விளையாடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நானு. ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு, என்னடா இப்பெல்லாம் வந்து இவ்வளவு நெகட்டிவா விளையாடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுத்து விளையாடணுங்கிற அவசியமே உனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு கோவா கேங்க வெளில உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ராணு வந்துட்டு உட்காந்து வந்துட்டு இவன் எங்க எதுக்கடா அப்போதைக்கு லைவ் பார்க்கும்போது எதுக்கடா அங்க போறேன், இப்ப சண்டை நடந்துச்சு, எது மறுபடியும் வந்துட்டு வீண் பிரச்சனை எதுவும் இழுக்க போறானா. ஏன்னா ராணுவ பார்த்தாவே அப்படிதான் எனக்கு தோணும். மேபி வந்துட்டு பர்சனலா எனக்கு அப்படிதான் தோணும், என்னடா ஏதாச்சும் சிலுமி சேவை பண்ண போறானா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சரி போகும்போது வந்துட்டு உட்கார்றாப்புல சாரி சௌந்தர்யா, சாரி ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கும்போது சௌந்தர்யா எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் ஃபர்ஸ்ட் சாரி கேட்கறாங்க. உன்னை மூடுன்னு சொன்ன வந்துட்டு என் மேல தப்பு தான், அந்த ஒரு டைம்ல வந்துட்டு நான் கோவம் அடக்க முடியல, அதனால நான் மேபி வந்துட்டு சொல்லிட்டேன் அப்படிங்கிறனால வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்றாங்க. சாரி கேட்கும்போது என்ன பண்றாங்க, நம்ம தலையை வந்துட்டு அப்படியே சோறு தின்னுட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ரயான் வந்துட்டு ஜாக்லின் இது மாதிரி சொன்னதுக்கு சாரி அப்படிங்க, நீ எதுக்கு வந்துட்டு எங்களை பிடிக்கிற, நீ வந்துட்டு என்ன எதுக்கு வந்துட்டு பிடிக்கிற அப்படிங்க. அது அவனோட கேம் ஸ்ட்ராட்டஜியா, அவன் பிடிக்கல அது உனக்கு தேவையில்ல, அதுல இருந்து நீ மீண்டு வரணும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து, அவனோட கருத்து. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு இப்படி பிடிச்ச நல்லா இறுக்கி பிடிச்சா அது எனக்கு எப்படி அவன் எலும்பு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்ல ஓரளவுக்கு ஜெஃப்ரி வந்து ஏத்துக்கிட்டான். ஓகேங்களா. ஜெஃப்ரி வந்து இது ஒரு கேம் விடா, அவன் வந்துட்டு சாரி கேட்கும் போது ஜெஃப்ரிட்ட சாரி கேம் விடா, இது கேம்னா வந்து அடிப்படை தான்டா செய்யும் விடா சாரிடா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜெஃப்ரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். ஜெஃப்ரி வந்து என்ன பண்றான், ஜெஃப்ரி ராயன் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, நீ யார் சொல்லி பண்ண, நீ அப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்க கூடாது, இந்த இடத்துல ஏன் பிடிச்சா, அந்த இடத்துல ஏன் பிடிச்சா, அவங்களே ஏன் பிடிக்கல, இவங்களே ஏன் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சாரி கேட்க வந்தவன ஒரு மனசாட்சி இல்லாம வந்துட்டு சாரி கேட்டு சேர்றா, இனிமே இப்படி பண்ணாத, இனிமே வந்துட்டு கொஞ்சம் கரெக்டா இருந்துக்க, ஏன்னா வந்துட்டு நான் எங்களுக்கு அடிப்படுது, நீ கொஞ்சம் ஒரு பிசிக்கலா கொஞ்சம் ஒரு எமோஷனல் ஆகாத அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். நீ இப்படி பண்ணது தப்பா, அப்படி பண்ணது தப்பு, இப்படி பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பக்கத்துல இருக்க சௌந்தர்யாட்ட வந்துட்டு சாரி கேட்கும் போது அவங்க கொடுத்த ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, சுத்தமா என்னால சகிக்க முடியலன்னு தான் சொன்னேன். சொல்ல போனா இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்துட்டு ஜாக்லின் பண்ண ஒரு இதுதான். ஏன்னா ஜாக்லின் சாரி கேட்கும்போது அது அப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் சௌந்தர்யாட்ட பண்ணும்போது அப்படிதான் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்க ஒரு கண்டுக்கவே இல்லை. ஒருத்தன் வந்துட்டு மனசளவுல வந்துட்டு ஒருத்தன் சாரி கேட்க வரானா அதை மதிக்கிறவன் தான் மனுஷத்தன்மை. இது வந்துட்டு மதிக்குதா இல்ல வந்துட்டு இது சரி இது ஒரு கண்டென்ட்டா போடுவாங்க, நம்ம மதிக்கல அப்படிங்கிறனால வெளியில பேசுவாங்க அப்படிங்கிறனால அப்படி இது பண்ணுதா அப்படிங்கிறது தெரியல. இப்ப எங்க போச்சு மனசாட்சி கிணச்சாட்சி எல்லாம் தெரியல. ஜாக்லின் பிஆர் டீம்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு அவங்க என்னதான் உள்ள பண்ணிட்டு இருக்காங்க, எது நீங்க வந்து அப்படியே ரவுண்ட் போட்டு அந்த இதெல்லாம் பண்ணுங்க டிக், இதெல்லாம் பண்ணாதீங்க டிக், இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இது சீட்ல கையெழுத்து வாங்கிட்டு தானே உள்ள போயிருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அந்த இதை வந்துட்டு பண்ணிருப்பாங்களே, அதுக்கு வந்துட்டு பிஆர் டீம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெரிக்க விட கமெண்ட் பாக்ஸ், ஏன்னா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன், இப்படிலாம் வந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். அண்ட் அதுக்காச்சும் கொஞ்சமாச்சும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மக்கள். அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும். கண்டிப்பா வந்துட்டு அது எனக்கு தெரியும், ஜாக்லின் வந்துட்டு இப்படிலாம் பண்ணாங்க, அதை வந்துட்டு நான் தெரியப்படுத்தினேன். உங்க கருத்து இப்படி இருக்குதா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுப்பேன் மக்களே. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி